உடல் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் இயக்குனர் சக்தி சிதம்பரம். வணக்கம் சார். பொழுதுபோக்கு படங்களுக்கு ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நகைச்சுவையாக வசனம் எழுதுறதுலையும் பஞ்ச் வசனங்கள் எழுதுறதுலையும் சக்தி சிதம்பரம் ஒரு தனிச்சிறப்பு மிக்கவர். இன்றைக்கு அவருடன் ஜாலிலோ ஜிம்கானா அப்படின்ற படத்தினுடைய தயாரிப்பாளரான ராஜேந்தர் ராஜா இணைந்திருக்கிறார். அவர் ஜாலிலோ ஜிம்கானா அவருக்கு முதல் படம் இல்லை, ஏறக்குறைய 3-4 படங்கள் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. இன்றைக்கு ஒரு தயாரிப்பாளராக அவருடைய அனுபவத்தையும் சக்தி சிதம்பரத்துடைய அனுபவத்தையும் தான் உங்களோட நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். ஆரம்ப காலத்தில் யார் யார்கிட்டலாம் உதவி இயக்குனராக நீங்கள் பணியாற்றினீங்க? நான் ஃபஸ்ட்டு பாக்கியராஜ் சார்கிட்ட தான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணேன் சார். ட்ரை இப்போ அந்த அந்த லேக் ஏரியாவே அப்படியே சுற்றி வருவேன். அவர் கார் வந்துச்சுன்னா ஓடி போகிறது. கிட்டத்தட்ட 2 வருஷம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. கொடுத்து இந்த லெட்டர் கொண்டு வரும் பையனை உங்களிடம் உதவியாளராக சேர்த்துக்கொள்ள முடியும்னு. அவர் லெட்டர் வாங்கி பார்த்தாரு. அப்போ ஒரு 7-8 அசிஸ்டன்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. இதில் யாராவது வெளியே போக சொல்லுங்கள், உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் ஓடல. அப்புறம் அவர் பாண்டியராஜன் சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போ நான் பாண்டியராஜன் சார்கிட்ட ஏட்டிக்கு போட்டின்னு ஒரு படம், அதான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஏட்டிக்கு போட்டிங்கிற படம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ராபர்ட் ராய் சார்கிட்ட சின்ன பூ மெல்ல பேசு, மனசுக்குள் மத்தாப்பா, அந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ராஜகாளியம்மன் ஃபிலிம்ஸில் கதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. விஜயகாந்த் சாருக்கு பதவி பிரமாணம் அப்படின்னு ஒரு கதை, கோட்டை வாசல்னு ஒரு படத்துக்கு டைலாக் எழுந்தேன். அப்புறம் பதவி பிரமாணம். நீங்கள் பேசிக்கலாக ஒரு பில்டர் இல்லையா? ஆமாம், பில்டர். அப்புறம் சினிமாவில் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதனால் ஆர்வம் பிறந்தது? சரி, இப்போது என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட் பிரபாகர், சுரேஷ் பிரபாகர். அவனுக்கு சினிமாவில் ரொம்ப ஆசை. அவன் நாங்கள் பாம்பேல இருக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து எந்த நடிகர்கள் இல்லை ஏதாவது சினிமா ரிலேட்டட் யார் வந்தாலும் அவனை மீட் பண்ணுவாங்க. அவன் என்னை மீட் பண்ண வைப்பான். அப்படி தென் கிராஜுவலாக நான் நினச்சேன் பிரபாகர் நிறைய நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவன் சொன்னால் ஒரு 2.5 crores படம் எடுப்போம். நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 4 crores வந்துடும். அப்போ அதை நானே எடுக்கிறேன்னு சொன்னான். 2.5 கோடி படம் எடுப்போம், 1.5 கோடி லாபம் கிடைக்கும். நல்லா இருக்கு. ஓகே, உடனே ஓகே நான் சொன்னேன். ஓகே, நான் 2.5 கோடி தாரேன். அதில் நம்ம 2 ப்ராஃபிட்டில் 50-50. ஆனால் அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் 18% இன்ட்ரெஸ்ட் வந்துடணும் சொல்லி நான் அவருக்கு பைசா கொடுத்தேன். 2.5 கோடி கொடுத்தேன். அது படம் எடுத்தா ஸ்டார்ட் பண்ணா நான் பூஜைக்கு எதுக்குமே போகவே இல்லை. என்ன பேர் படத்துக்கு பேர்? நாகேஷ் திரையரங்கம். ஆமாம். அப்போ அந்த படம் ஆரி கதை. ஆமாம், ஆரி கதை. ஆரி ஆஸ்னா ஜவேரி நீங்களும் நடிச்சிருந்தீங்க. அந்த படத்தில் அப்போ அந்த பைசா முடிய போகுது. அப்போ நான் சரி படம் முடிச்சாரி பார்க்க சென்னைக்கு வந்தேன். அப்போ ஷூட்டிங் நடக்குது நைட்டு. அப்போ ஒரு பாட்டு நடந்துட்டு இருந்து அந்த பாட்டு முடியும் போது நான் கேட்டேன், படம் முடிச்சான்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னா, படம் பாதி கூட வரல. பாதியே வரல. அப்போ 2.5 கோடி முடிஞ்சு போச்சு, படம் பாதியே வரல. அப்படி திருப்பி கிராஜுவலா தென் வி ஹேட் ஆர்கியூமெண்ட்ஸ். அதுக்கு திருப்பி அந்த படத்தை நான் தான் திருப்பி ஐ புட் மை ஓன் எஃபோர்ட்ஸ் டு கம்ப்ளீட் த மூவி. அதை பண்ணோம். அதை பிடிக்கிறவர்களே அவன் இன்னொரு படம் மராட்டி படம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவர் இல்லை ப்ரொடியூசர் நான் தான். அதே ஸ்டார்ட் பண்ணி பிரபாகர். அங்கே நான் ஸ்டார்டிங் போகவே இல்லை. ஆனால் முடிச்சது அதே நான் தான். சரி. வேற அதுக்கு பிறகு இந்த படம் நம்ம ஜாலி ஜிம்கானா. இந்த படம் எப்படின்னாக்கி என் ஃப்ரெண்டு ஒரு தெரிஞ்ச ஆள், அவரும் டேரக்டர் தான், அன்பழகன். அவரு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் நமக்கு இந்த அரசியல் வச்சு பழக்கம். அவர் நான் பாம்பேக்கு வந்திருக்கேன், நீ பார்க்க வரேன். சரி பார்க்கலான்னு ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு போனேன். சும்மா சரி பார்த்துட்டு வந்து போனேன். அங்கே சார் இருந்தாங்க கூட. எனக்கு சார் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் சார் நடித்த படம் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது இவங்க தான் அவங்க அந்த டேரக்டரும் தெரியாது. அப்போ சார் ஒரு கதை சொன்னாங்க, ஃபுல் காமெடி. நான் போனது டைம் பாஸ்க்காக போனேன். சரி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா போனேன். ஆனால் அந்த கதை கேட்டோடனே எனக்கு அதுலேயே சார் இந்த படத்தை எடுப்போம்
அப்போ சார் வந்து 10 கோடி பட்ஜெட் எடுப்போம்னு 10-12 கோடி சொன்னாங்க. சூப்பர். அப்போ வந்து சரின்னு சொல்லி அதிலே இது பண்ணிட்டோம். பண்ணி அன்னைக்கே அந்த இதுலேயும் கொடுத்துட்டு போவோம். ம் அது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ம் அவர் நாஞ்சில் அன்பழகன் என்ன சொல்லி கூட்டு போனார்னா, ம் சார் வந்து இப்போ நான் பிரபுதேவாவுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ம் பிரபுதேவன்னா சார் வந்து படம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறார். ம் ஸோ போய் பார்த்த உடனே சார் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு படம் பண்ணுற ஐடியாவே இல்லை இப்போதைக்கு, ம் இவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. ம் எனக்கு என்னடான்னா, இது சார் நான் வந்திருக்கேன், ம் நீங்கள் ஜஸ்ட் கதை கேளுங்க, ம் நீங்கள் காமெடி படம் நிறையா பார்த்துருக்கீங்க, எனக்கு கதை கேட்டு சஜஷன் சொல்லுங்கள், ம் நீங்கள் கதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ம் நைட்டு 11 மணிக்கு சார் வராங்க ஒரு ரூமுக்கு. ம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ம் கதை சொல்லி முடிக்கும்போது 1 மணி. ம் ஆனால் அந்த நைட்டில் கூட விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சார் நான் வந்து என் லைஃப்பில் வந்து பாருங்க, எந்த கதை கேட்டாலும் ஒரு 2-3 மினிட்ஸ் தூங்கிடுவேன். அதுமாதிரி படம் பார்க்கறது இருக்குல்ல, எந்த படம் பார்த்தாலும் தூங்கிடுவேன். ஓ பெரிய படம் பார்த்தாலே இப்போ தேட்டர் போட்டு தூங்கிடுவேன். ஆனால் இவங்க கதையில வந்து ஃபுல் கதை கேட்டேன். ஓ கதையில ஃபுல் கதை இன்டர்வல் வரைக்கும் 1 hour, கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரியே சொல்கிறேன். புரியுது. கேரக்டராகவே பிரமாமா சொல்லுவீங்க. அப்போ வந்து கதை சொல்றதுல மண்ணேன். சார் இப்போ வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி அவர் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஆக்சுவலி மறுநாள் நான் வர்றதா தான் இருந்தேன், அப்போ நீங்கள் போக வேண்டாம், ஒரு நாள் இருங்க பேசுவேன்னு சொல்லிட்டார். அவர் சார் சொன்ன ஒரே வார்த்தை, நான் வந்து ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணலன்னு தான் நினச்சேன் நான். ஆனால் கதை கேட்டதுக்கப்புறம் இந்த கதை நான் சிரித்த மாதிரி இந்த ஜாலியோ ஜிம்கானாவை ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா இந்த படம் சூப்பர் ஹிட், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து அன்னையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ மறுநாள்லேருந்து அது படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பிரபுதேவா படம் சரஸ்டின் எல்லாம் பண்ணி இல்லை, அதுக்கு பிறகு தான் சார் வந்து இந்த சொன்னாங்க. இந்த படம் நான் இங்கிலீஷ்காரங்க ரொம்ப பிடிச்ச படம் சார் படத்தில். திருப்பி கோவை பிரதர்ஸ் அந்த வடிவேல் வந்து கிரிக்கெட் அந்த பேட்டிங் பண்ணும்போது தரையில் அடிச்சுட்டே இருப்பார், தெரியும் தண்ணி வரும். ஆமாம். அப்போ அதெல்லாம் எனக்கு சார் படம் தெரியாது. அது மகாநடிகன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். சொல்லுங்க. என் பேர் ராஜாராம் சார், நான் மயிலாப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். வணக்கம் சக்தி சார். சார் வணக்கம் சார். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி சக்தி சார் உங்ககிட்ட மட்டும். சார் இப்போ நீங்க 2011 காவலன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து கொஞ்சம் இன்செக்யூரிட்டினால கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் இப்போ நார்மலா இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலே இப்போ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஆக்டர்ஸோட சேலரி டிஸ்பியூட், இப்போ வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு முந்திதான் சார் சொல்லியிருக்காரு, சித்ரா சார் சொல்லியிருக்காரு, இது மாதிரி படம் பூஜை போடும் போதே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு. இப்போ அந்த காஸ்ட்டுக்கு வந்து முந்த மாதிரி ஏதாவது ஏரியா வாங்கி பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஏன் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க? அவங்க படம் அவங்களுக்கு தெரியும் இந்த படம் ஓடுவா ஓடாதா. ஒரு ஏரியா எடுக்கிறதுல ஆக்டர்ஸ்க்கு மற்றவங்களுக்கு டேரக்டருக்கு என்ன இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கும் லாஸா இருக்கும், ப்ரொடியூசருக்கும் லாஸா இருக்கலாம். ஸோ முந்த மாதிரி ஏன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பட பூஜையில வர்றது கிடையாது? இல்லைன்னா வந்து ஆக்டர்ஸ் ஏன் ஒரு படம் எடுத்தாலே வந்து ஒரு ஏரியா எடுத்து நான் வாங்கிக்கிறேன், இல்லை சேட்டலைட் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றது இப்போதைக்கு காஸ்டும் குறைஞ்ச மாதிரி இருக்கும், முந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இந்த சண்டே எல்லாமே குறையுமே சார்? இது கரெக்டான கேள்வி. இது நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இது என்னென்ன சார், இப்போ ப்ரொடக்ஷன் வந்து இப்போ எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒரு பெட்டி கடை வச்சுருக்கவனுக்கு கூட அந்த பெட்டி கடையை காலி பண்ணும்போது 4 கண்ணாடி பாட்டிலாவது கிடைக்கும். இப்போ படம் எடுக்கிறதுன்றது ஒரு பல கோடி செலவு பண்ணி கடைசியில் ஒரு பென் டிரைவ் தான் ஒரே ஒரு பென் டிரைவ் தான் கடைசியில் இருக்குது. அது இட் மே பி 100 crores ஆர் உங்கள் காசு எது வேணால் ஆகும். இந்த ரிஸ்க்கு வந்து ஒன்லி ப்ரொடியூசர் தான் எடுக்கிறார். வேறு யாருமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் தான் முழு பணத்தை போடுறார். வேறு டைரக்டர் ஒரு சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு, ஹீரோ ஒரு சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு, நடிகை சம்பளம் வாங்குது, எடிட்டர் சம்பளம் வாங்குறாரு, போஸ்டர் ஓட்டுறவனுக்கு கூட இன்கமிங் இருக்குது. அவுட் கோயிங்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரொடியூசர் தான். அவர் தான் கையிலேருந்து எல்லாத்தையும் போடுறாரு. ஸோ 100% ரிஸ்க் எடுக்கிறது வந்து ப்ரொடியூசர் தான். இது நம்ம பல வாட்டி நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும், நடிகர்கள் இதில் ஷேரிங்காக வரணும், பல வாட்டி பேசிட்டோம் சார். பட் என்னடா நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ போராடியிருக்கோம். இப்போ எங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்கு போய் தான் நீங்கள் வர்றீங்க. மார்க்கெட் இல்லாதவங்கள நீங்கள் வச்சு ரிஸ்க் எடுப்பீங்களா? புதுமுகத்தை போட்டு எத்தனை ப்ரொடியூசர் படம் எடுக்கிறீங்க? இப்போ எனக்கு இவ்வளோ வியாபாரம் இருக்குன்னு தானே நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறது அவங்களோட வாதம். இது ப்ரொடியூசர் கவுன்சிலில் பேசுவாங்க சார், இதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து அகைன் அண்ட் அகைன் அந்த நடிகருக்கு இவ்வளோதான் சம்பளம்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது சும்மா சொல்லிக்கலாம்.
ஒரு ரூமில் தனியாக ஒரு ப்ரொடியூசரும் ஒரு நடிகரும் உட்காந்து இவ்வளோ சம்பளம்னு பேசி அவர் ஒரு பணத்தை கொடுக்குறாரு, இல்லை செக்கு கொடுக்குறாரு. இது யார் பார்க்க முடியும்? இப்போ நான் வெளியில் சொல்கிறேன், தனுஷ் வந்து 50 கோடி ரூபா கேட்குறாரு. நான் வெளியில் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து 35 கோடியாக கொடுக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் 35 கோடி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ரூமில் போய் அவருக்கு எனக்கு அந்த படம் ஓடுன்னு நம்பிக்கை இருக்குது, நான் தனுஷை வச்சு எடுக்கிறேன். மற்ற படத்தில் செலவே கிடையாது, நான் பண்ணுறேன், அது ஏன் இஷ்டம் தானே அப்படிங்கிறது தான் என்னோட கருத்துமே. நடிகருக்கு ஏன் அவங்க கஷ்டப்படுறாரு? அவங்களுக்கு தெரியும், இப்ப தமிழ்நாட்டுல 100 கோடி 120 கோடி ஷேருன்னு சொல்றாங்க. அதுல வந்து அவங்க எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இதில் ஒரே விஷயந்தான் தோழரே, அது மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நீங்களே தானே பண்ணுவீங்க. when there is an ஆப்ஷன், இவர் வந்து எனக்கு வந்து 50 கோடி ரூபா கொடுக்குறேங்கிறாரு, நான் எதுக்கு அந்த ஆப்ஷனுக்கு போகணும்? எனக்கு டேக்கர் இல்லைன்னா தான் அந்த ஆப்ஷனுக்கு போகணும். எனக்கு டேக்கர் இருக்கும்போது நான் எதுக்கு அந்த ஆப்ஷன் போகிறேன்? அதுதான் பொசிஷன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கதை எழுதும்போதே பிரபுதேவா உள்ள இருக்காரு அதில். ஆமாம் சார், இந்த கதையில் வந்து பிரபுதேவா வந்து டெட் பாடி சார். தெரியும். அதாவது அவர்கிட்ட நான் கதை சொல்லும்போது ஒரு டெட் பாடி, அந்த டெட் பாடியை வச்சு ஒருத்தன் ஒரு விளையாடுறான்னு ஒரு கதை சொல்கிறேன். அதில் விளையாடுறவரை அவரை சொல்கிறேன், டெட் பாடி வேற ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறான். இல்லை நான் டெட் பாடியை நடிப்பேன்றார், நான் டெட் பாடியை நடிக்கிறேன்றார். மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு டான்ஸரு, நீங்கள் துருதுருன்னு இருக்கிறாள், நீங்கள் அதுதாங்க வித்தியாசமாக இருக்கும். நான் டெட் பாடியை நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ஹீரோ வேண்டாம், அதை ஹீரோயினாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மடோனா செபாஸ்டின் அவங்க ஃபேமிலி அபிராமி அப்படின்னு அது வேற மாதிரி கன்வெர்ட் ஆச்சு. எப்படி இருந்து இந்த பட அனுபவம் உங்களுக்கு? எடுத்து முடிச்ச பிறகு ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்த விட நல்ல படம் வந்திருக்குது. அருமை. எனக்கு வந்து ஒரு ஓகே, படத்தை வந்து பார்க்கும்போது ஃபுல் காமெடியாக இருந்தது. அந்த பழைய சார்க்கில் படத்தை பார்த்து அதே ஃபீல் வந்து அதே ஃபீல் இது வந்து அந்த குவாலிட்டி அதோட நல்லா, அந்த பிக்சரைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் இது ஓடுங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல விஜயகாந்தோட பதவி பெருமானத்தில் ஒர்க் பண்ணீங்க. அவரோட பணியாற்றி அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவரோட ஃபேன் நான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கதை சொல்கிறதுக்கு அவரோட ஆஃபீஸ்க்கு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அங்கே போகிறேன். போனவுடனே ஃபஸ்ட்டு அவர் கேட்ட ஃபஸ்ட்டு வார்த்தையே வந்து சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான். மொத்தம் எடுத்தாது. அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தான் அவர் ஆல்மோஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தையே சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டேன் சார். நான் வேறு ஏதாவது அதாவது வந்தவனை வந்து எடுத்தவொடனே கதை சொல்லுங்க அப்படின்லாம் இல்லாமல் ஏதாவது அப்படி அந்த மாதிரி தான் வந்து கதை கேட்டார். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை, ஒரு சிஎம்ஐ மர்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை. அது ஃபுல்லாக வந்து ஒரு 2 மணி நேரம் இவருக்காக சொன்ன மாதிரி. அவன் அப்போ இருந்தே அதான் சார், எனக்கு இந்த வெறும் அவுட்லைன் சொல்கிறதுலாம் கிடையாது, சொன்னால் ஃபுல் மீல்ஸாக அப்படின்னு சொல்லிடணும். அது அவங்க எல்லாம் ராவுத்தர் எல்லாமே உட்காந்து கேட்டு உடனே ஓகே. மோகன் ராஜன் சார் தான் கூப்பிட்டு போனார், தரங்கை சண்முகம் அவன் 2 பேரும் இல்லை எனக்கு. ஸோ அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் அங்கேயே ஓகே ஆயிடுச்சு. ஓகேன்னு வெளியே வந்து அப்படியே கட்டி பிடிச்சி உடனே டிஸ்கஷன். அப்போல்லாம் பெரிய ரூம்லாம் கிடையாது, ஆஃபீஸ்லேயே தான் டிஸ்கஷனு. அங்கேயே உட்காந்து அப்படியே டெவலப் பண்ணி மீன் டைலாக் ஃபுல்லாக அப்பயே உட்காந்து எழுதணும். அவர் ரொம்ப க்ளோஸ் ஆனார் விஜயகாந்த் சார். ஆகி படம் எல்லாம் பண்ணுறதுக்கு அது சில சக்திகள் வந்து அவரை நெருங்க விடாமல் பண்ணிடுச்சு. அவர் கூட நம்ம இப்போ ரொம்ப க்ளோஸாக டக்குன்னு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. அதனால சில சீனியர் அவர் கூட இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் நம்மளை நெருங்க விடாமல் கொஞ்சம். வணக்கம் சித்ரா சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சக்தி சார், உங்களோட காமெடி ட்ராக் எப்பவுமே ரொம்ப யூனிக்கா இருக்கும் சார். அதுக்கு வந்து எப்படி சார் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் இருக்குமா? நீங்க ஏதாவது இன்ட்ரோட் பண்ணுவாங்க, எப்படி ரைட் பண்றீங்க? இல்லை அது காமெடின்றது இயல்பாக இருக்கிறதாஞ்சி. எனக்கு பேசிக்காகவே சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த படங்கள், நமக்கு வந்து நம்ம ரசித்த ஸ்ரீதர் சார் படங்கள், அந்த மாதிரி நேரம் காமெடி காதலிக்க நேர்மையிலெல்லாம் வந்து 60-70 தடவை பார்த்துருப்பான். ஸோ நமக்கு சின்ன வயசுலேருந்தே காமெடி தான் பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த அழுகாட்சி படம்லாம் பிடிக்காது. நான் யாராவது சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில் போய் இருக்கேன்னா போய் பார்க்க மாட்டேன். ஆஸ்பத்திரி போகிறது யாருக்கு போய் பார்க்க கூட போக மாட்டேன், டெத்துக்கு போக மாட்டேன். அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு சேடான விஷயமே சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் என் மனசில் என்ன இருக்கோ அதானே வரும். ஸோ நான் பேசிக்காக ஒரு சோகமானவனாக இருந்தால் என் படம் வந்து சோகமாக இருக்கும். நானே ஒரு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் லைஃப். அதோட வெளிப்பாடு தான் வந்து ரைட்டிங்கில் வரும் இல்லையா, அதான். சார், சாம்ராட் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் உங்க படத்துல, கரெக்டுங்களா? ஒரு லைன் ஆஃப் காமெடி இல்லாம கொஞ்சம் சீரியஸான லைன் அது.
ஆல்சோ அந்த சாம்ராட் படம் வந்து இட் இஸ் மோர் லைக் சிட்டிசன். அந்த டைம்ல ரெண்டு தான் ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு, கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. சிட்டிசன் வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிருச்சு சாம்ராட்டை. பட் ஆனா ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா மோரலஸ் சிமிலர் பிளாட் தான். அதாவது அப்போ வந்து நான் அந்த கதை சீரியஸ் கதை தான். அது வந்து ஒரு 3 மாசத்துல எடுக்க வேண்டிய படம். அது அது வந்து அப்படியே இழுத்து 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 அந்த அந்த ப்ரொடியூசர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தார். கொஞ்சம் பணம் வரும், டக்குன்னு இதை வச்சு எடுங்க பாரு அந்த மாதிரி. அதுக்குள்ள அந்த ரிசம்பிளன்ஸ் நிறைய படங்கள்ல வந்துருச்சு. பாசிகர்ல மெயினாக வந்துருச்சு. பாசிகர் படம் அப்படியே நாங்கள் ஆரம்பித்து ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எடுத்தது ஒரு ஆங்கில படம் இல்லையா? நான் எடுத்தது கிஸ் பிஃபோர் டைங்னு ஒரு ஆங்கில படம். ஸோ அதுக்குள்ளே பாசிகார் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாசிகாரை பேஸ் பண்ணி இங்கே நம்ம ஊரில் நிறைய திருட்டு வேலைகள்லாம் பண்ணி நிறையா படம் வந்துருச்சு. ஸோ எங்கள் படம் வெளியாகும்போது ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ஈவன் தான் அது எனக்கு நல்ல மரியாதைக்குரிய படமாக தான் இருந்துச்சு. சார் எப்போ சார் உங்களை அடுத்து பார்க்கலாம்? படத்தை எப்போ சார் எடுத்து போறீங்க? சார் இப்போ இது நீங்கள் ஜாலியோ ஜிம்கானான்னு சொல்லி பிரபுதேவா படம் ராஜேந்திர ராஜன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஜாலியோ ஜிம்கானான்னு சொல்லி இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு, பிரபுதேவா படம். அது வெகு விரைவில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். இது ஏன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இது. ஸோ ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து மனசு விட்டு சிரிக்கலாம் ஒரு ஃபேமிலியோட போய். உள்ளத்தை எளித்தா காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு ஃபுல் ஃபன் என்டர்டெய்னர். சூப்பர் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி சாம்னா வந்து சத்யராஜ் தான். டைரக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச படம்னா என்னம்மா கண்ணு தான். ஆனால் அந்த கதையை நீங்கள் முதல்ல சத்யராஜுக்காக எழுதலை இல்லையா? அந்த கதை ஃபஸ்ட்டு வந்து அஜித் சார் எழுது. டைட்டில் வந்து மன்மதன். உங்களுக்கு மணிவண்ணன் பழக்கம் உண்டா? நல்ல பழக்கம் இருக்கு. அது மகாநடியில் நடிக்க வச்சிருக்கேன். மகாநடியில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு. சத்யராஜ் நீங்கள் பண்ண படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்? மகாநடிகன். மகாநடிகன் பிடிக்கும். மகாநடிகன் வந்து ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.